அனைவருக்கும் வணக்கம்ங்க. 21/7/2025 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 6 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லையும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க. மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாம். பிடிச்ச மாடுகளுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம். நம்ம ஊர்லேருந்து 100 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் ஜாயிண்ட் ஆர்டர் மூலமாக அனுப்பி கொடுக்கப்படுங்க. ஜாயிண்ட் ஆர்டர் அமையிறதுக்கு 2 நாள் டு 4 நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கலாமுங்க. வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க முதல் பதிவாக பார்க்குறது 12 மாதங்களான சுழி சுத்தமான ஒரு ஜெட் பிளாக் காங்கேயம் காரி காளை கண்ணுங்க. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க. நல்ல டார்க் நிறம்ங்க. வண்டிக்கு, உழவுக்கு, ரேஸுக்கு, மற்ற பயன்பாடுகள், அதாவது நீங்கள் வடமஞ்சு விரட்டு, எருதாட்டம் இந்த மாதிரியான பயன்பாடுகளுக்கு காரி கண்ணை தேடிட்டு இருக்கிறீங்க. நல்ல கூறுவாரான கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க. சுழி சுத்தம், கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க. 8 பால் தெளிவாக இருக்குது. 12 மாதங்கள் ஆகுதுங்க. தரமான பெருங்கூட்டு காங்கேயம் மயில மாட்டுக்கு பிறந்த ஒரு காரி கண்ணு காலக்கண்ணுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 25,000 ரூபாய்ங்க. காங்கேயத்தினுடைய கன்றுகளுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிட்டே தான் வருதுங்க. காலக்கண்ணு, கிடாரி கண்ணு எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிட்டு வருதுங்க. காரணம் என்னென்னா, காங்கேயம் மாடுகள் வந்து எல்லா சந்தைகள்லேயும் அடிமாடுகளாக போய்கிட்டே இருக்குதுங்க. காளை கன்றுகள் வளர்க்குறதுக்கான ஆர்வம் கூட கிடாரி கன்று வளர்க்குறதுக்கு ஆர்வம் யாருக்கிட்டையுமே இல்லைங்க. அதனால் நம்ம நல்ல மாடுகளை வாங்கி வளர்க்கணும்னு நினச்சா கூட ஒரு மாடை தேடி ஒரு வருஷமாக சுற்றிட்டு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு நிறைய வர்றாங்க. ஒரு வருஷமாக ஒரு நல்ல தரமான காங்கேய மாடு கூட வாங்க முடியல, அப்படியே வாங்கினாலும் அதில் ஏதாவது குறை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது மாதிரி காங்கேயத்தோட எண்ணிக்கை குறையுதுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு சின்ன கண்ணோ, காலக்கண்ணோ, கிடாரி கண்ணோ ஏதோ ஒன்று காங்கேயத்தில் ஒன்று வாங்கி வளர்த்துனோம்னா தான் இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் கழித்து காங்கேய மாடுகள் ஏதாவது ஒரு தேவைகளுக்கு நம்ம நேரில் பார்க்குறதுக்காக மாடுகள் இருக்குங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு செவலை மாட்டுக்கு பிறந்த நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கேயம் செவலை காளை கண்ணுங்க. சுழி சுத்தமான கண்ணுங்க. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க. முகம் பாருங்கள், ஒரு ஜான் முகம், அதாவது கட்ட முகம்னு சொல்லுவாங்க. காது 2 வெத்தலை காது, நல்ல திமிழமைப்புங்க. ஒரு தலையீத்து செவலை மாட்டுக்கு பிறந்த ஒரு செவலை கன்று காளை கன்றுங்க. கண்ணு போட்டு 30 நாள் ஆகுதுங்க. மாடு பாலுக்கு சரியாக நிற்கலை அப்படின்ட்டு அவங்களும் பழக்கி பார்த்துட்டு கொண்டு வந்து சந்தையில் மாடும் கண்ணை விற்றுட்டாங்க. கண்ணை வந்து நம்ம காப்பாற்றி கொண்டு வந்துருக்குறோமுங்க. தெளிவான கண்ணு, 30 நாளத்த கண்ணு, காங்கேயம் கண்ணு, செவலை கண்ணு, நல்ல காளை இனச்சேர்க்கை பண்ணி தெளிவான மாட்டுக்கு பிறந்ததுங்க. மாடு அருமையான மாடுங்க. நம்ம எதிர்பார்க்குற விலையும் அவங்க விற்பனை செஞ்ச விலைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்தனால கண்ணை மட்டும்தான் நம்மளால் பண்ண முடிஞ்சுதுங்க. இந்த குவாலிட்டியான காளை கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 8,000 ரூபாய்ங்க. 30 நாள் ஆன செவலை காளை கன்று, சுழி சுத்தம், கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க. நல்ல தெளிவான மாடாக வரும். உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது, கண்டிப்பாக ஒரு 3 to 4 மாதத்துக்கு பால் ஊட்ட வச்சு வளர்க்க முடியுங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும் கொண்டு போங்க. ஃபீடிங் பாட்டிலில் வளர்க்கலாம், அழகாக இருக்குது அப்படிங்கிற இதில் கண்ணை வளர்க்க முடியாதுங்க. 2 நேரம் வேலைக்கு ஒரு 1/2 லிட்டராவது வேறு மாட்டில் பால் ஊட்டணும். முறையாக குடல் புழு நீக்கம் பண்ணணும். இன்னொரு 30 நாள் போச்சுன்னா தவிடு பனைஞ்சு வச்சு கொஞ்சம் தவிட்டு தண்ணி வந்து கடலை புண்ணாக்கையும் நாட்டு சர்க்கரையும் கலந்து தவிட்டு தண்ணி வச்சு பழக்கணும். கண்ணை இலைக்காமல் கொண்டு வந்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு நல்ல காலக்கண்ணாக வந்து சேருங்க. செவலையில் ஒரு டாப் குவாலிட்டி கண்ணாக வருங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 5 மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காளை கண்ணுங்க. இதனுடைய தாய்மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரும் மாடுங்க. நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க. ஒரு கண் இருந்தாலும் தெளிவான ஒரு காங்கேயம் காலக்கண்ணு வேணும், சுழி சுத்தமாக வேணும், கழிப்பு சுழி குறைப்பழுது இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லையும் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம். 5 மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காளை கன்றுங்க. இந்த குவாலிட்டியான மயிலை காளை கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 15,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தும் பார்க்கலாம், வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 5 மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க. சுழி சுத்தம்ங்க, கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க, வயிறு தொங்கல் இல்லைங்க, பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் தவிடு பிணைஞ்சு வச்சே வளர்த்திக்க முடியும். தவிடுன்னா மரச்சிக்கல் ஆட்டின புண்ணாக்கு ஒரு 100 கிராம் கடலை புண்ணாக்கு முதல் நாள் இரவு ஊற வைங்க. இல்லை தேங்காய் புண்ணாக்காக இருந்தாலும் சரி. தேங்காய் புண்ணாக்குங்கிறது சல்ஃபர் ஹைட்ரோஸ் வைக்காத தேங்காயிலிருந்து எடுத்த பருப்பிலிருந்து கொண்டு வந்து அரைச்சி ஆட்டுன புண்ணாக்காக இருக்கணும். தேங்காய் புண்ணாக்கை ஊற வைங்க, இல்லை கடலை புண்ணாக்கு ஊற வைங்க. அடுத்தது நாள் காலையில் ஊற வச்ச புண்ணாக்குள்ள ஒரு 100 கிராம் தவிடு போடுங்க. ஒரு 50 கிராம் நாட்டு சர்க்கரை, 10 கிராம் கல் போட்டு கொலன்னு உருண்டையாட்ட பிணைஞ்சு வைங்க. நல்லா சாப்பிடும். பக்கத்துலேயே ஒரு சிமெண்ட் தொட்டியில் தண்ணீர் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா போதுமானதுங்க. தெளிவான 5 மாதங்களான செவலை கிடாரி கன்று, சுழி சுத்தம், கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க, நல்ல மாடாக சேருங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 12,000 ரூபாய்ங்க. நேரில் பார்க்கலாம், வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம். தெளிவான கிடாரி கன்று, 5 மாதமான கன்று. லோ பட்ஜெட்டில் கிடாரி கன்றுகள், காளை கன்றுகள் வளர்க்கணும். சுழி சுத்தமான கன்றுகளாக இருக்கணும். குடல் புழு நீக்கம் பண்ணியிருக்கணும். கயிறு மாற்றி பாதுகாப்பாக கொண்டாந்து நம்ம வீட்டில் இறக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தெளிவான கன்று, நல்ல குவாலிட்டியான மாடாக வருங்க. விலை 12,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி. வயது 5 மாதங்கள் ஆகுதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4வது ஈத்து ராத்தி மாடுங்க. கன்று பார்த்திங்கன்னா 20 நாள் ஆன கிடாரி கன்றுங்க. ஜெர்சி கன்று, கிடாரி கன்றுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாலோட அளவீடு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 4.5லேருந்து ஒரு 5 லிட்டர் பால் கறக்குதுங்க. வீட்டு தேவைக்காக இப்போ ஒரு வாரமாக நம்மகிட்ட கறந்ததுங்க. வேற ஒரு மாடு கன்று போட்டதுனால நம்ம கொடுக்குறோம். நல்ல பூங்காம்பு, நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு, ராத்தி மாடு, 4ஆம் நீத்து, 20 நாள் ஆன ஜெர்சி கன்று, கிடாரி கன்று. கால் அணைக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு 4.5 லிட்டர் கறவை கறக்க முடியும். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 43,000 ரூபாய்ங்க. நேரில் பார்க்கலாம், வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஒரு 3 to 4 நிமிஷம் இருந்தால் போதும். அந்த பாலை கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாமுங்க. அந்த மாதிரியான தரத்தில் தான் இருக்கும். குணத்தில் அதே மாதிரி தானுங்க. முதல் முறையாக வாங்குறவங்க வீட்டில் குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுக்கணும், கறந்துட்டு விற்கும்போதும் நஷ்டம் வரக்கூடாதுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். கன்று பார்த்திங்கன்னா பால் வற்றும்போது ஜெர்சி கன்று அப்படிங்கிறதுனால குறைஞ்சபட்சம் 10,000, நல்லா வச்சு நல்லா கண்ணை தெளிவாக கொண்டு வந்தால் 20,000 வரைக்கும் கூட விற்கலாமுங்க. மாடை சந்தை மதிப்பாக சனையே பண்ணலினாலும் 27 ரூபாய்க்கு விற்கலாமுங்க. என்ன தீனி போடுறோமோ அதுக்கான பால் நம்ம கறந்துக்கிறோம். திருப்பி விற்கும் போதும் நஷ்டம் இல்லாமல் நம்ம விற்றுக்க முடியும். விற்பனை விலை 43,000 ரூபாய்ங்க. மறக்காமல் நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்த்தாலும் ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. வீடியோ முழுமையாக பாருங்கள். கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் ஒரு துளி நகராதுங்க. வச்ச கால் வச்ச இடத்துலேயே நிற்குங்க.
இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க 2 பல்லுங்க, தலையீத்து கிர்ருங்க, 10 நாள் ஆன கிர்ரு கண்ணு காலக்கண்ணுங்க. மாடு கண்ணு 2ம் சுழி சுத்தம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க. நல்ல குணத்தில் இருக்கக்கூடிய தலையீத்து மாடுங்க. எல்லா தலையீத்து மாடுமே ரொம்ப சாதுவாக குணமாக இருக்கும் அப்படிங்கிறது இல்லைங்க. கறவை பார்த்திங்கன்னா மடி அடைச்ச மடி தானுங்க. காலையில் ஒரு 3 to 3:30 வரைக்கும் வருதுங்க. சாயங்கால நேரம் பார்த்திங்கன்னா 2.5 லிட்டர் வருதுங்க. மாடு 2 பல்லுக்கு நல்ல சைஸுங்க. இன்னும் 4, 6, 8 பல் சேரும்போது நல்ல பெரு உருவமாக வரும். அதுக்கு உதைக்கலாம், ஒரு பயத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வே கிடையாதுங்க. ரொம்ப யதார்த்தமாக இருக்குதுங்க மாடு. நல்ல குணங்க. கண்ணுக்குட்டியிலேருந்து நல்ல கை பழக்கத்தில் வளர்த்திருக்கிறாங்க. 2 பல்லு, கண்ணு காலக்கண்ணு, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். அணைச்சும் பீச்சலாம், அணைக்காமையும் பீச்சலாமுங்க. பாலோட அளவீடு தற்போதைக்கு ஒரு 5.5 லிட்டர் வரைக்கும் வருதுங்க. நல்ல குணத்தில் இருக்குதுங்க. 2 நேரம் பீச்சு பார்த்து கூட கொண்டு போகலாம். ஏன்னா தலையீத்து பூங்காம்பு 2 கையில் வச்சு பீச்சுறது முதல் டைம் ஆரம்பத்தில் பீச்சும்போது மாட்டுக்கு கொஞ்சம் பாட்டமாகும் அப்படிங்கிறனால ஒவ்வொரு கையில் பீச்சுற மாதிரி பீச்சுறாங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 49,000 ரூபாய்ங்க. நல்ல கிருமாடு, அருமையான காலக்கண்ணு, 2 பல்லில் கால் அணைக்காமல் சுழி சுத்தத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் 2 நேரம் பீச்சு பார்த்து கூட கொண்டு போகலாமுங்க. எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் 100 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோம். முகநகர் மாற்றிருக்கிறோம், முகரம் மாற்றிருக்கிறோம். வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, கழுத்து கட்டி எல்லாம் புதுசாக வரும். கண்ணுக்குட்டிக்கும் திருகாணி கயிறு வரும். ஒரு வருடத்திற்கு கண்டிப்பாக கயிறு மாற்றணுங்கிற சூழலே வராதுங்க. ஏன்னா எல்லாமே குவாலிட்டியாக தான் போட்டு கொடுக்குறோம். மாடு கண்ணு 2க்குமே குடல் புழு நீக்கமும் பண்ணிட்டோங்க. எருமாடு காலக்கண்ணோட கறவை ஒழுக்கத்தில் வேணுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 49,000 ரூபாய்ங்க.